ரெண்டாவது, நண்பர் கல்யாண சுந்தரம் சொன்னாரு, எல்லா புள்ளி விவரங்களையும் ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு. அந்த புள்ளி விவரங்களை ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப நான் ஏத்துக்கிறேன். ஆனா சரியான புள்ளி விவரங்களை அவையில சொல்லணும் அப்படிங்கறது தான் என்னுடைய விருப்பமும் நோக்கமும் கூட. அதுல ரொம்ப முக்கியமா சொன்னாரு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடைபெறுகிற வன்கொடுமையில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. இது இந்த ஆண்டு அதிகரித்திருக்கிறது. இந்த ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிற NCB-யினுடைய கிரைம் ரிப்போர்ட் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட். அதுல முதலிடத்தில் இருப்பது உத்தரப்பிரதேசம், 2வது இடத்தில் இருப்பது பீகார், 3வது இடத்தில் இருப்பது மகாராஷ்டிரா, 4வது இடத்தில் இருக்கிறது குஜராத். இதுல தமிழ்நாடு 23வது இடத்துல இருக்கு. புள்ளி வரத்தை அவர் கணக்குக்கே விட்டுறேன். நம்முடைய நண்பர், அவர் என்னுடைய நண்பர், வழக்கம் போல இத புள்ளிவரத்தை சொல்லிட்டா அப்படின்னாருல்ல, MSMEன்னு கடைசியா சொன்னாரு. MSMEல உங்க பக்கத்துல இருக்கிற கருணேஷ்ட கேளுங்க, தி வேர்ல்ட் பெஸ்ட் மாஸ்டர் அவார்டு வந்து இந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்திருக்கீங்க. கிட்டத்தட்ட நேத்திக்கு பத்திரிகை வளர்க்கிறோம், அதுல தமிழ்நாடு வளராதான்னு கேட்க. எதுலங்க? இந்தியாவையே வளர்க்கிறோம், அதுல தமிழ்நாடும் வளருது. அடுத்து அவருக்கு பதில் வரும். நான் தான் சொல்றேன், இந்த நேத்திக்கு செய்தி படிச்சீங்கன்னா பேட்டன் ரைட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்டர்பிரனர் இன்க்ரீஸ் ஆகி இந்த ஆண்டு இந்தியாவிலேயே அதிகமாக பதிவு செய்தது தமிழ்நாடு. திராவிட மாடல் ஆட்சி, தொழில் முனைவோரை ஊக்குவித்திருக்கிறோம்.